அல்லது நகர் சார்ந்த தொகுப்பு வீடுகளாக இருக்கலாம், எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குதுன்னா அந்த குளிருக்கு அந்த பனிக்கு அவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை வைத்திருக்கேன். இது ஒரு பக்கம். சரி, பக்கவாட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா மரங்கள், பதப்படுத்தப்பட்ட மரங்களை பல இடங்களில் பக்கச்சோரா பயன்படுத்துறாங்க. வெளியே வீட்டுக்கு உள்ள முழுக்க முழுக்க மரம் தான். நீங்க பல வீடுகள் வந்து முதல் மாடியோட இருக்கு, சில வீடுகள் வந்து அந்த இயற்கை அந்த வீடுகள் கட்டமைப்பு எல்லாமே ஊர் அமைப்பு சாலைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, எப்படி அங்கே நிலப்பரப்பு மேடு பள்ளமாக இருக்கும் அப்படியே சாலை இறங்கி ஏற மாதிரி வச்சுருக்காங்க ஊர் பக்கத்தில். நெடுஞ்சாலைகள் மட்டும்தான் கொஞ்சம் அதை சமன்படுத்தி நீண்ட நெடுஞ்சாலையாக இருக்குது, ஒரே மட்டத்தில் இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாமே வந்து ஊர் சாலைகள் எல்லாமே வந்து மேடு பள்ளங்களோடு இருக்குது. வீடே அப்படி தான் இருக்குது. ஒரு வீட்டினுடைய முன்பக்கம் ஒரு உயரத்தில், பின்பக்கம் இன்னொரு உயரத்தில் இருக்குது. பின்பக்கம் தாழ இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அது வந்து கீழே ஒரு தளமாக அமைச்சிக்கிறாங்க. மேலேருந்து படிக்கட்டு போட்டு கீழே தளமாக அமைச்சிக்கிறாங்க. அப்படி இயல்பாக அதனுடைய தன்மைக்கே வீடுகள் அமைச்சு உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி புல்வெளி இருக்குது, பின்னாடி இடம் இருக்குது, தோட்டம் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் அது மாதிரியான இயல்பான சூழல் அந்த வீடுகள். நிலப்பரப்பு பெருசாக இருக்குது, அதனால் அவங்க நல்லா விரும்பி பயன்படுத்துகிறாங்க. அந்த மரங்கள் தான் அவங்களுக்கு வந்து கீழே போட்டிருக்கிறது, பக்கவாட்டில் போட்டிருக்கிறது. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த குளிர் தாக்கத்திலிருந்து தங்களை காப்பாற்றி குளிர் தாக்கத்திலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் அது பயன்படுது. மிக எளிமையாகவே. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் அவருடைய கட்டுமானங்கள், சாலை, எல்லா இடங்களையும் நம்ம பார்த்தோம்னா அடிப்படையில் அவர்களுக்கான இயங்கு வசதி முதன்மையானதாக. சாலை அப்படின்னா இவ்வளவு அகலம் இருக்கணும், இருக்கு. அதை தாண்டி சில இடங்களில் வண்டி நிப்பாட்டுவதற்கான ஒழுங்கு அல்லது திரும்புவதற்கான இடம் வேணும், வச்சிருக்காங்க. இது எல்லாமே இருக்கு. சாலைகளில் திரும்புவதற்கான ஒரு திரும்பக்கூடிய வழி வருதுன்னா திரும்புறதுக்கு அதே இடத்துல சாலையில் திரும்ப முடியாது. அதற்கு தனியான ஒரு வரிசை, ஒரு லேன் உருவாக்கி அதில் போய் தான் திரும்ப முடியும். அப்படி அழகாக அதுக்கான இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. எல்லா இடங்களையும் அந்த இயந்துகளை, வசதிகளை வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். வீடுகள் எடுத்துக்கிட்டோம்னா வீடு நல்ல பெரியதாக, அவங்க வீட்டில் வந்து 2 படுக்கையறை இருந்தாலும் போதும் என்றாலும் 3 படுக்கையறை அளவுக்கு இயந்தாரு, வசதியாக. வாய்ப்பு இருக்கிற வீடுகளில், கொஞ்சம் பெரிய வீடுகளாக இருக்கிற இடங்கள்ல உள்ளுக்குள்ள பக்கத்தில் நீச்சல் குளம்லாம் வச்சு கட்டமைச்சிருக்காங்க. எல்லா வீடுகளும் இருக்கு. வீட்டுக்கான தண்ணீர் மேலே தொடர்ச்சியாக எல்லாம் அந்தந்த கவுண்டிங்கிற அந்த குடியிருப்பு பகுதியிலேருந்து நல்ல தண்ணி எல்லா இடத்துக்கும் போகுது. வீட்டில் அங்கே மேலே தொட்டி வைத்து தொட்டியிலேருந்து தேவைன்னா வெண்ணியா தண்ணியா எது வேணுமோ அதுக்கான குழாய் இணைப்பு அப்படி எல்லா இயந்திரங்களோட இருக்கு. வீட்டுக்கு வீடு மின்சாரம் வருவது போலவே அவர்களோட எரி வழியும் குழாய் வழியாக வருது. அதுவும் தண்ணியும் அதே மாதிரி வருது. தண்ணியும் தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். எவ்வளவுன்னு அளந்து அதற்கான பணம் கட்டுறோம். கழிவு தண்ணி எவ்வளவு வெளியே அனுப்புறோமோ அதுக்கும் அளந்து பணம் கட்டுறோம். இப்படிதான் வச்சிருக்காங்க. அப்ப எதையும் அவர்கள் தேவையில்லாமல் வீணாக்குவதில்லை. ஆனால் தேவையானது எல்லாம் கிடைக்கிறது, வசதிகள். ஆனால் எந்த இடத்திலும் ஆடம்பரமாக எதுவுமே இல்லை. நாம தான் பளபளப்பா ஆடம்பரமா வச்சுட்டு இருக்கோம். அங்க நகரங்கள்ல சில பொழுதுபோக்கு இடங்கள் அதற்கான கவர்ச்சி தன்மையில் இருக்கும். ஆனா அதுலயும் கூட நீங்க பெரிய கடைகள்ல பாத்தீங்கன்னா மேல இது போல ஓடு இருக்குன்னா அந்த ஓடு அப்படியே இருக்கும். வரும் அந்த இந்த தகர கூரை இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும். கீழே அந்த விளக்குகள் மட்டும் நம்மளை அப்படியே ஒரு அழகுபடுத்தி இருக்கும். நம்மளுடைய கவனம் மேலே போகாத அளவுக்கு அந்த விளக்கு தான் இருக்கும். மேலே எதையும் போட்டு தகடு போட்டு மூடுறதே கிடையாது. அவ்வளவு இயல்பா வச்சிருக்கிறார். நம்மளை போல மிக போலியான அழகுபடுத்தல்கள் அங்கு நகரத்திலோ கட்டடத்திலோ சாலையிலோ எங்குமே இல்லை. எல்லா இடங்களும் வசதிகள் முன்னிலைப்படுத்தும். இது ரொம்ப அடிப்படையாக நம்ம பார்ப்போம். நமக்கு தேவையான ஏந்துகளை எல்லாம் சுருக்கிக்கிட்டு, வசதிகள் எல்லாம் சுருக்கிட்டு, வெளிப்பார்வைக்கான ஆடம்பரங்களுக்குள்ள நம்ம நிறைய போறோம். அதனால நம்ம நிறைய இழந்து கொண்டு இருக்கிறோம். இதையும் நம்ம ஒப்பிட்டாலும் அவங்களை பார்க்கணும். இது அந்த மனுஷன் நான் முன்னே சொன்னது போல அந்த ஒரு பரந்த நிலப்பரப்பு உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதனால் சிலவற்றை திட்டமிட முடியுது. அதை தாண்டி மக்கள் அவர்களுக்கான எங்களுக்கான நாடு, எங்களுக்கான அரசுங்கிற மனநிலையோட தான் தலைவர்களை வைத்திருக்கிறார். அவங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கதான் வைக்கிறாங்க. யாரையும் கொண்டாடுவதில்லை. நீ செய்கிறாயா நீ இருப்ப, இல்லையா நீ வேண்டாம் அப்படின்னு அவர்கள் விளக்குகிற இடத்தில் தலைவர்களை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அவர்களும் அவங்களை எந்த இடத்துல நீ தனியாற்றை முன்னிறுத்துவதே கிடையாது. எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்க முடியும். அங்க எல்லாரையும் பேர் சொல்லி ஏன்னா பேர் கூப்பிடதான் இருக்கு. நீங்க அதை தாண்டி நாங்க வந்து அந்த பேரவையினுடைய விழாவுக்கு வந்து ஒரு 4 நாள் இருந்தோம். 4 நாட்கள்ல இப்ப பேரவையினுடைய வடமேற்கு தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவரை பார்க்க முடிந்தது. அவர் அங்கதான் முழுக்க சுற்றிட்டு இருந்தார். மிக எளிமையா எல்லாத்தையும் சுற்றிட்டு இருந்தாரு. எல்லாரையும் வர்றவங்களை கூப்பிடுறதுல எல்லா வேலையும் இயல்பா கவனிச்சுட்டு இருந்தாரு. அதற்கு முந்தைய தலைவர்கள் இருந்தாங்க. முந்தைய தலைவர்கள் ஒரு 7 பேரை நாங்கள் சந்திச்சு பேச முடியும். இதற்கு முன்னால் இருந்த பாலா சுவாமிநாதன், அதற்கு முன்னாடி இருந்த கால்டுவெல்,
அதுக்கு முன்னாடி இருந்த இன்னும் ஒரு 6-7 பேரை நாங்கள் பார்க்க முடியுது. அவர் நாஞ்சில் பீட்டராக இருக்கலாம், அவரை பார்க்க முடிஞ்சது. இன்னும் வெவ்வேறு நண்பர்களை பார்க்க முடியுது. யாருமே எந்த இடத்துலையும் யாருக்குமே கொம்பு முளைக்கல. எல்லாருமே இயல்பா இருக்கிற ஒருவரோடு ஒருவராகத்தான் இருக்கிறார்கள். யாரும் பெரிதாக இல்லை. அந்த விழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பெருங்கொடை கொடுப்பவரை பார்க்க முடிந்தது. அவர் வீரப்பன் சுப்பிரமணியம் என்பவர். அவர் நமக்கு தாய் தமிழ் பள்ளிகளுக்குமாக கொடையாக 1 லட்சம் அமெரிக்க வெள்ளியை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்தவர். அதுதான் நமக்கும் கூட கொரோனா முடக்க காலத்தில் பேர் உதவியாக இருந்தது. இது நமக்கு வரக்கூடிய தொகையாக அவருடைய கொடை இருக்க போகிறது. அவரையும் பார்த்தீங்கன்னா நீங்க மேலே பார்க்கும்போதும் சரி, கீழே பார்க்கும்போதும் சரி, மிக இயல்பாகவே கடந்து போனோம். அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க, மிக இயல்பா பேசுறார். இயல்பா அவர் யார் என்று நமக்கு சொல்லாம நம்ம அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்கிறோம். இயல்பான ஈடுபாட்டோடு பள்ளியை பற்றி கேட்டார். தனக்கு இருக்கிற கொம்பு முளைச்ச மாதிரியே எந்த உணர்வோடும் இல்லாமல் எளிமையாக அவர்கள் பேசுகிறார்கள், கருத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த தனி ஆட்களை கொண்டாடாமல் கருத்தியலையும் முதன்மைப்படுத்துகிற இடம் ஒன்று இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்று, பல இடங்கள்ல நாங்க அவர்களுடைய நாட்டினுடைய கொடி பறப்பதை பார்க்க முடியும். அந்த கொடி பறக்கிற இடங்கள்லாம் இது எங்க நாடு என்ற பெருமிதத்தோடு அவர்கள் இருப்பதை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, அந்த நாடு அவர்களுக்கானதாக இருக்கிறது. நான் சொன்னேன், எந்த இடங்களிலும் சாலை மீறல்களை எங்களால் அதிகமா பார்க்க முடியல. 1-2 இடங்கள், பல 100 முறை பல்வேறு சாலைகளில் போயும் கூட 1-2 முறைகள்ல தான் கொஞ்சம் அப்படி தாண்டி போனவங்களை பார்க்க முடியும். சாலை ஒழுங்குகள் கடைபிடிக்கப்படுது, எல்லா ஒழுங்குகளும் மீறப்படாமல் கடைபிடிக்கப்படுது. இதெல்லாம் ஒண்ணுதான். அவர்களுக்கு சட்டங்கள் என்பது அல்லது ஒழுங்குகள் என்பது எங்கே கடைபிடிக்கப்படும் அல்லது எங்கே கொண்டாடப்படும்னா, எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு நடக்கும். மேலே சட்டங்கள் மதிக்கப்படும், மேலிருந்து மதிக்கப்படும் என்ற நம்பிக்கை அவர்கள் சட்டத்தை கடைபிடிக்கிறார். ஏன்னா சட்டத்தை மீறினால் தனக்கும் தண்டனை, யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் தண்டனை என்ற முறை அவர்களுக்கு தெரியும். அதனால சட்டத்தை மதிக்கிறார். சட்டத்தை மீறி நம்ம வேற ஒரு வழியில குறுக்க போயிட முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் சட்டம் சரியாக செயல்படும், தனக்கு மேலாக இருக்கிற தலைவர்கள் தனக்கு சரியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. எந்த இடத்தில் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதை சரி செய்கிற அளவுக்கு மேலே பொறுப்புல இருக்கணும், உடனே செயல்பட்டு ஆகணும், செயல்படுகிறார். அந்த நம்பிக்கை தான் அவர்களை அந்த ஒழுங்குமுறையை கடைபிடிப்பதற்கு அதுதான் காரணமாக. பொதுவாகவே நாம் எந்த இடங்களிலும் நாம் ஒழுங்குமுறைகள் அல்லது சட்டங்கள் ஒரு முன்னேற்றம் என்பது ஒழுங்குமுறையை சார்ந்திருக்கு. ஒழுங்குமுறை எதை சார்ந்திருக்குதுன்னா நம்பிக்கை சார்ந்தது. நமக்குரியது நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நமக்கான முறைக்காக காத்திருப்போம். என்னைக்கு நமக்கானது இன்னொருத்தரால் பறிக்கப்படும் தெரியுதோ அப்ப நம்ம காத்திருக்க மாட்டோம், நாம் விதிமீறலுக்கு உட்படுவோம். இன்னைக்கு இங்க இருக்கிற நிலை அதுதான். இன்றும் நாம் ஒரு அடிமை மனநிலையோடு வாழ்ந்திருக்கிற நிலை, நமக்கு அந்த நம்பிக்கையற்ற ஒரு நிலை தான் இங்க அத்தனை ஒழுங்கு மீறலுக்கும் அத்தனை தவறுகளுக்கும் அடிப்படையா இருக்கு. அங்க இது எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் மேலிருந்து இருக்கிற ஒரு நம்பிக்கையான கட்டமைப்பு. அமெரிக்காவை போல உலகத்தை கொள்ளையடிக்கிற திருடர்களை பார்க்க முடியும். அவர்களுக்கான வருமானம்ங்கிறது ஒரு 3 தான். ஒன்று படை கருவிகள், இன்னொன்று அவர்களுக்கான மருத்துவ கருவிகளும் மருந்துகளும், மூன்றாவது இணையம் கணினி போன்ற அவர்களுடைய அறிவுசார் ஆய்வு முறைகள். இதுதான் அவங்களுக்கான இது. இது எல்லாத்துலேயுமே எதுலையுமே நீங்க கால வரையறை வச்சு நீங்க எதுக்குமே அந்த பண வரையறை வைக்க முடியாது. ஒண்ணுமே ஏன்னா படைக்கருவி அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன விலைக்கு வாங்கினாதான் அதை வாங்க முடியும். அதே மாதிரி மருத்துவ ஆய்வுகளும் மருந்துகளும் சொல்லுகிற இடத்தில் அவர்களுக்கு நம்ம அந்த விலை கொடுத்து தான் வாங்க முடியும்னா விலை கொடுத்து வாங்கிடுவோம், ஏன்னா உயிர் காப்பதற்கான முறை. அதே போலதான் அறிவுக்கும் உங்களுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படித்தான் அவங்களுக்கு இணையம் சார்ந்தது. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அதனுடைய தலைமையிடமா அவங்க இருக்கிறாங்க. அதற்கு அவர்கள் வைக்கிற விலை தான் விலை. அப்ப இது எல்லாமே அவர்கள் கொள்ளையடிக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. சுரண்டல் எல்லா இடங்களையும் இருக்கு. ஆனால் அவர்கள் நாட்டுக்கு நேர்மையாக இருக்கிறார்கள். இதுதான் அந்த மக்களை நேர்மையாக வளர்த்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த மண் சார்ந்தது அப்படின்னு பார்க்கும், அந்த மண்ணோடு சேர்ந்து அந்த மக்களை பார்த்தால் ஒரு சில அடிப்படையான செய்திகளோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா மொழி சார்ந்து பேசுவதற்காக நண்பர் இருக்கிறார். அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நாங்க அந்த விழா அன்னைக்கு நாங்க போனதுலேருந்து ஒரு மாத அளவுக்கு ஏற்கனவே ஒரு 30 நாள் அளவுக்கு அங்கதான் நாங்க இருந்தோம். அந்த விழா நடந்த நாட்கள்ல ஒரு 4 நாட்கள் விடுதியில தங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு 2 நாள் வெளியே தங்கியிருந்தோம். இன்னொரு நாள் சுற்றுலாவில் வெளியே ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். மற்ற நாட்கள் எல்லாம் அங்கிருந்த தமிழ் உறவுகள் வீடுகளில் தான் தங்கியிருந்தோம்.
அங்கே இருந்தபோது நாங்கள் சுற்றுலாவில் போனப்போ தாண்டி மற்ற எல்லா இடங்களையும் நாங்கள் வெளியே விடுதியில் தங்கியிருந்தாலும் கூட எங்களை உணவுக்கு அழைத்து சென்றதோ, உணவுக்கு கூட்டிகிட்டு போனதோ, அந்த உணவு வழங்கியதோ எல்லாம் நம்மளுடைய தமிழ் உறவுகள் தான். நாங்கள் அங்கே இருந்தப்போவோ, வீடுகள் இருந்தப்போவோ, நாடு பெருசு, ஒரு இடத்துல இன்னொரு வீட்டுக்கு போனால் நடந்து போக முடியாது, மகிழ்ந்தில் தான் போகணும். எங்களை எல்லா இடங்களிலும் அங்கிருந்த தமிழ் உறவுகள் அவர்களுக்கான நேரங்களை ஒதுக்கி, இடங்களை ஒதுக்கி எங்களை வைத்து கொண்டார்கள். விருந்தாக எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து கொடுத்தாங்க. ஒரு 4 முறை வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நெடுந்தொலை. நாங்கள் அங்கே இருந்தப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு, தங்கியிருந்தது ஒரு வீடு, இன்னொரு வீட்டிலேருந்து உணவு வந்துடும். அல்லது எல்லாரும் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல விருந்து கூப்பிட்டுப்பாங்க உணவு, இல்லைன்னா தேடி வரும். இப்படி ஒவ்வொருவரும் உணவு கொடுத்து பரம்பிப்பாங்க. எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. வெளியே இருந்தப்போ இந்த ஊர் உணவு சாப்பிடணுமா, அதை சாப்பிடணுமா, எது வேண்டும், உங்களுக்கு இதுதான் தேவையா, அல்லது உங்களுக்கான பத்தியமான உணவா என்று பார்த்து பார்த்து கவனித்து கொண்டார். அவங்களுக்கான குழந்தைங்களுடைய அறையை ஒதுக்கிட்டு எங்களை தங்கிறதுக்கு அறை ஒதுக்கி கொடுத்தாங்க. இப்படி எந்த இடத்துலையும் நாங்கள் வெளியே இருந்த உணர்வு இல்லை, வெளிநாடு கிடையாது, வெளியே இருந்த உறவே இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருந்த உணர்வு தான் இருந்துச்சு. இதுதான் அங்கே இருந்த தமிழர்களுடைய ஒரு அன்பு உணர்வு தான். அந்த பேரவையினுடைய விழாவில் நாங்கள் பார்த்தப்போ நிறைய பேரை நான் பார்த்தோம். சொன்னது போல பெரிய தலைவர்கள் இருந்து ஒவ்வொருவரையும் பார்க்க முடிந்தது. எல்லோரும் தமிழ் உணர்வோடு இருந்ததை பார்க்க முடியும். அந்த நிகழ்ச்சி அப்போ குடும்பமாக பங்கேற்றார். அங்கே தமிழ் தேனி, திருக்குறள் தேனி என்றெல்லாம் போட்டிகளை பிள்ளைங்களுக்கு வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவரையும் கலந்து போட்டிகள். அந்த விழாவுக்கெல்லாம் அங்கே இருக்கிற விழாக்களுக்கு வருபவர்கள் பணம் கொடுத்து அந்த அரங்க செலவுக்கும் உணவுக்குமான செலவுக்கு பணம் கொடுத்து தான் அவங்க பார்வையாளரை பங்கேற்க முடியும். அப்படித்தான் அந்த விழாக்களுக்கு வராங்க. அப்படி வருபவர்கள் அவ்வளவு ஆர்வத்தோட குடும்பமாக வருகிறார்கள். சின்ன குழந்தைங்க பங்கேற்கிறாங்க. அங்கே இருக்கிற கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கேருந்து கலைக்குழுக்கள் போய் அங்கே கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. அண்மை ஆண்டுகளில் இங்கே இருக்கிற கலைக்குழுக்கள் போய் அங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அவர்களுக்கான ஓய்வு நாளுங்கிறது காரி ஞாயிறு 2 நாள் தான். அந்த 2 நாள் தான் அவங்க வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கான வேற ஏதாவது தேவைனாலும் செஞ்சுக்கணும். பல வீடுகளில் அந்த நாள் தான் அந்த கிழமைக்கு தேவையான மொத்த பொருளை வாங்குவதோ, அல்லது அடுத்த ஒரு 4-5 நாளுக்கான சமையலுக்கான காய்கறிகளை வெட்டி வைக்கிறதோ, அதை சமைச்சு உள்ளே எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நடக்கும். ஏன்னா அடுத்த நாள் காலையில் விடியல்ல 6:30-7 மணிக்கு கிளம்பி ஓடி ஆகணும், இரவு 7 மணிக்கு வந்தாகும். அதனால் அவர்களுக்கான அந்த பணி அழுத்தத்துக்கு இடையில் தான் அவர்கள் நம்மளுடைய கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ் பள்ளிகளை அங்கங்கே நடத்தி அவங்க ஆசிரியர்களாக தங்களுடைய பங்களிப்பை செய்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற இவ்வளவு வேலை அழுத்தத்துக்கு இடையில செய்கிறாங்க. இப்போ அந்த உணர்வோடு அவங்க இருக்கிறத பார்க்க முடியும். நாங்கள் சில வீடுகளில் மட்டும் நாங்கள் பார்த்த வீடுகளில் சில வீடுகள் அங்கே இருக்கிற அவங்களுடைய நம்ம தமிழ் அன்பர்களுடைய கல்லூரி படித்த இளவல்களெல்லாம் பார்க்க முடியுது. அதில் நாங்கள் பொதுவாக சந்தித்தா அதை வெளியே சந்தித்து பேசுகிற இடங்கள்லாம் கூட அவர்கள் நல்ல தமிழில் பேசுகிறாங்க. எழுதுவது போல் அவங்களுடைய பேச்சு இருக்கும். ஆனால் அவங்க பேசுகிறது தமிழாக இருக்கும். ஒரு ஆங்கில சொல் கலவாமல் அந்த கல்லூரி படித்த இளைஞர்கள் தமிழ் பேசுவதை பார்த்து நாம் அப்படியே வியந்து நிற்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு சின்ன குழந்தைகள் எல்லாமே சிற்றூரில் இருக்கக்கூடிய எல்லாம் உழைப்பாளிகளுக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம ஆங்கிலத்தை கொண்டு போய் கலந்து பிரித்து வைத்து இருக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற குழந்தைங்க தூய தமிழில் கலப்பில்லாத தமிழை பேசுகிறாங்க. நான் சொல்லுது இளைஞர்கள் தமிழ் ஆர்வத்தில் பேசுகிறவங்க பேசலாம், ஆனால் அவங்கக்கிட்ட கூட ஒன்று கலந்து வருது. ஆனால் தமிழை கற்றுக்கிட்டு வரக்கூடிய இளந்தலைமுறைகள் நல்ல தமிழோடு பேசுவதை பார்க்கணும். அந்த உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். இது அங்கே இருக்கிற மக்களுடைய உணர்வாக இருக்கிறது, அவர்களுடைய வெளிப்பாடாக இருக்குது. நாங்கள் போன இடங்களெல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டது இல்லாமல் எந்த வழியில் உதவ முடியும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் பார்க்க முடியும். தமிழ் என்பது பெரிய அளவு வாழ்க்கைக்கு பயன்பட போறதில்லை. ஆனால் தமிழ் என்பது தங்களுடைய அடையாளம் என்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த உணர்வோடு தான் அந்த மொழிக்காக தங்களுடைய பங்களிப்பை செலவு பண்ணுறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. அவர்களுக்கு நாங்கள் பேசும்போது சொல்கிறோம், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், இது மாதிரி தாய் தமிழ் பள்ளிகள், நாங்கள் தமிழ் வழியில் பள்ளிகள் நடத்துகிறோம் அப்படின்னா, அரசு பள்ளியெல்லாம் தமிழில் தானே நடக்குது அப்படின்னு அறியாமையில் கேட்குறாங்க. அவர்களுக்கு தெரியல, இங்கே அரசு பள்ளிகள் ஆங்கில வழியாக மாறி போய் காலங்கள் கடந்துருச்சுங்கிற உண்மை தெரியல. இங்கே அரசு தாய்மொழியை இங்கே முழுக்க ஒதுக்கி வைத்திருக்கிறது என்ற உண்மை தெரியாமல் அவர்கள் அரசு பள்ளியெல்லாம் தமிழில் தான் இருக்குது, அதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய உதவி செய்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய அந்த உணர்வையும் ஆற்றாமையும் வெளிப்படுத்துகிறாங்க.
அதனால் அங்கே இருப்பவர்கள் தமிழ்நாட்டை பற்றி, இங்கே இருக்கிற தமிழர்களை பற்றி நல்ல உயர்வாக தான் மதித்து வச்சுருக்கிறாங்க. நம்ம தமிழை தான் பேசுகிறோம்னு நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் தமிழ் தான் படிக்கிறாங்கன்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற நிறைய இங்கேருந்து போகக்கூடியவங்க, இங்கேருந்து அழைக்கப்படுறவங்க, அங்கே மேடையில் பேசக்கூடியவங்களாம் தமிழ்நாடு தானே தமிழ் தானே என்றெல்லாம் அவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு தமிழ் தான் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போன பிறகு தான் 1-2 இடத்துல அங்கே தமிழ் கல்விங்கிறது எங்களுடையதாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆட்பட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற மக்கள் அவர்களுடைய உணர்வினுடைய வெளிப்பாடாக தங்களுடைய உழைப்பை கொடுப்பது ஒரு பக்கம், நேரத்தை கொடுப்பது ஒரு பக்கம், எல்லா தமிழ் சார்ந்ததற்கான செலவு செய்வதற்கும் அவர்கள் யாரும் தயங்குவதில்லை. நான் சொன்னேன், நாங்கள் வந்தப்போ ஒவ்வொருத்தர் வீட்டிலே இருந்துட்டோன்னு, அது நாங்கள் மட்டும் இல்லை, பேரவை விழாவுக்காக அழைக்கப்படுபவர்கள் எல்லாருமே 1 மாதம் 1.5 மாதம் தான் வருவாங்க. வர்றவங்க அந்த பேரவை விழாவில் 3-4 நாட்கள் தாண்டி அதற்கு பின்னாடி அவர்களை ஒவ்வொருவரும் அங்கங்கே அழைச்சிக்கிட்டு அவர்களை யார் முன்னின்று அழைக்கிறாங்களோ அவங்க கூப்பிட்டுவாங்க, அல்லது அந்த ஒத்த கருத்துடையவங்க வெவ்வேறு ஊருக்கு அவங்க கூப்பிட்டுக்குவாங்க. அப்படி தான் அவங்க போவாங்க, ஒவ்வொருவரும் அப்படி தான் போவாங்க. அவங்க தான் அவங்கள பார்த்துக்குவாங்க, அவங்கள எல்லாத்தையும் செய்வாங்க. இதை தாண்டி அவங்கள பார்த்துக்கிறது தாண்டி அவர்களை சுற்றுலாவாக எங்கேயாவது கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவர்கள் இருப்பதை பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் சுற்றுலாவாக போன இடங்களில் அடிப்படையில் ஒரு 2 செய்தியை பார்க்க முடியுது. அந்த ஒரு 2 செய்தி என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் 1-2 அருங்காட்சியகங்கள் இருக்குது. பெரிய நகரங்களில் பல நகரங்களுக்கு தலைநகரில் நிறைய அருங்காட்சியகங்களை சுற்றி பார்க்க முடியுது. அவர்கள் எல்லாவற்றையும் ஆவணமாக வைத்திருக்கிறார். கிரீன்ஸ்பரோ ஒரு சின்ன ஊர், அந்த பகுதியை சுற்றி இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த போர் நடந்த இடத்த ஒரு காட்சி இதாக பதிவாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய சேலம் அப்படின்னு ஒரு நகரத்தை 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஊரை அப்படியே காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஐரோப்பாவிலேருந்து வந்தவங்க அங்கே முதல்ல குடியிருந்தப்போ அங்கேருந்த மண்ணின் மக்களோடு நடந்த போரில் அவங்களுடைய தாக்குதலுக்கு அஞ்சு அவங்க பதுங்கி இருந்த சின்ன அவங்க குடிசை வீடுகள் அதனுடைய பதுங்கிடங்களை காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்படி ஒன்றையும் அந்த சில தொலைவெளிக்குள்ள எல்லாத்தையும் ஆவணமாக காப்பாற்றி வைத்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் அருங்காட்சியகமாக பதிவு செய்து வைத்திருக்காங்க. சுற்றுலாவுக்காக நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களாக இருக்கட்டும், நாங்கள் போகக்கூடிய நயாகராவுக்கு போயிருந்தாலும் சரி, அல்லது இந்த பக்கம் இந்த ஒரு நீரூற்றுக்கான ஒரு காட்சி மூலத்துக்கு எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அடிச்சது. அங்கே அந்த கயல் கண்ணி காட்சி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அங்கேயா இருந்தாலும் சரி, அது மாதிரி ஒவ்வொரு சுற்றுலா இடங்களுக்குள்ள நீங்கள் போனாலும் அந்த பெரிய கோபுரத்தில் மேலே போய் பார்க்கறதுக்கான இடம் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை ஒரு சிறிய காணொலியாக நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒளிபரப்புறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த இடத்தினுடைய தன்மை பொறுத்து ஒரு காட்சியை போட்டு நீங்கள் அதனுடைய சிறப்புகளை பார்க்குறதுக்கு வைக்கிறாங்க. அதனுடைய வரலாற்றை நமக்கு காட்சியாக பதிவு செய்கிறாங்க. எல்லாவற்றையும் ஒன்றையும் ஒரு காட்சியாக ஆவணமாக நமக்கு கடத்துறாங்க. இது எல்லா இடங்களையும் அவங்ககிட்ட நம்ம பார்க்க முடிஞ்சுது. இவையெல்லாம் நாம் வரலாறுகளை மறந்து கொண்டு இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பாடம். நாம் எப்படி வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும், வரலாற்றை எப்படி நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும், நம்மை பார்க்க வருபவர்களுக்கு நம்மளுடைய சிறப்புகளையும் வரலாறுகளையும் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சின்ன படிப்படைகளாக நாம் பார்க்கிறேன். இப்படி ஒன்றும் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. நிறைய நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்கம் நான் சொன்னேன், மேலேருந்து நம்பிக்கை இருந்தால் தான் கீழேருந்து ஒழுங்குமுறை வரும்ட்டு. அது மேலே இருந்துங்கிற அரசுகிட்டேருந்து வர வேண்டிய தேவை ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் நம்மளுடைய தளத்தில் ஒரு தொழிற்தலமாக இருக்கலாம், கல்வித்தலமாக இருக்கலாம், நாம் இருக்கிற இடத்துல நாம் மேலிருந்து நம்பிக்கையை வளர்க்கும் போது கீழேருந்து ஒழுங்குமுறை வரும். அப்போ கீழேருந்து வருகிற ஒழுங்குமுறைகள் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளமாக அது அமையும். அதனால் நாம் இருக்கிற இடங்களில் நம்பிக்கையை விதைப்பவர்களாக இருப்போம். நாமும் கூட அவர்கள் அவ்வளவு வளர்ந்த நாடு அப்படிங்கக்கூடிய நாட்டில் நாங்கள் முதல்ல இடந்த ராலேவில் போய் இறங்கணும். ராலேவனுடைய வானூர்தி நிலையத்தில் நாங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய இடத்துல முழுக்க கீழே அந்த பழைய காலத்து மொசைக் தரதான் போட்டு வச்சுருக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதேமாதிரி வானூர்தி நிலையங்களை நம்ம சுற்றிட்டு வந்த வானூர்தி நிலையங்கள் 4 வானூர்தி நிலையங்களை சுற்றிட்டோம். ஆனால் எல்லா இடங்கள்லையும் மிக எளிமையாக இருக்குது. நாங்கள் பார்த்த இடங்கள்லேயே பாரிஸ்லையாக இருக்கலாம், வெவ்வேறு இடங்களில் பார்த்த வானூர்தி நிலையம் பார்க்கலாம். இருந்தே ஆடம்பரம் பொழுது பெங்களூர் தான். பெங்களூரில் இருந்த வானூர்தி நிலையம் தான் அவ்வளோ ஆடம்பரமாக கவர்ச்சியாக வச்சுருந்தாங்க.
ஏன்னா இங்கே இருக்கிற இடம் தான் அந்த வெளி கவர்ச்சிகளை வச்சுருக்காங்க, அங்கே அது போக்குவரத்துக்கான வரக்கூடிய இடம் தான். மற்றபடி மற்றதெல்லாம் ஒன்றும் அவர்கள் சிறப்பாக வைத்து அவர்களை அழைக்க முடியும் அப்படிங்கிறத வைத்திருக்கிறார்கள். நாம் இவற்றையெல்லாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அவர்கள் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய மொழியை முன்னிறுத்துகிறார்கள். அவர்களுடைய மொழி ஆங்கிலம் தான், ஆங்கிலத்தை தான் முன்னிறுத்துகிறாங்க. எல்லா இடங்களிலும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கிறது. அதே போல் அவர்கள் இன்னொரு இடத்துல அதே ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்ததான் அவர்கள் ஒரு நாடை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படி அவங்களுக்குன்னு நாடை உருவாக்கின பின்னாடி அவங்களுக்கான தனித்துவத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களுடைய நாடு இங்கிலாந்திலிருந்து வேறுபட்டு இருக்கும். இங்கிலாந்தில் நம்மை போல அல்லது இங்கிலாந்தை போல தான் நாமளும் சாலையினுடைய இடது பக்கம் வண்டியை ஓட்டுறோம். அவங்களுடைய போக்குவரத்து எல்லாம் சாலையினுடைய வலது பக்கம். அவங்க எங்களுக்குன்னு மாறுபட்டதான் வச்சுக்கிட்டாங்க. இங்கிலாந்தினுடைய அந்த பொது அமைப்பை நாம் ஏற்றுக்கிட்டு கிலோமீட்டரை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அவங்க இன்றைக்கும் மைலை தான் பயன்படுத்துகிறாங்க. நாம் லிட்டரை பயன்படுத்துகிறோம், அவங்க கேலனை தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம கிலோவை பயன்படுத்துகிறோம், அவங்க இப்போவும் பவுண்டு தான் பயன்படுத்துகிறாங்க. இப்படி அவர்கள் பழைய முறையை தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. எங்களுக்கான முறை தான் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாமே உலக அறிவியல் மையத்துக்கு போனாலும் கூட நாங்கள் இதையும் அறிவியலுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தங்களுக்கான தனித்துவத்தை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. என்னைக்கு தன்னம்பிக்கை இருக்குதோ அப்போ தனித்துவத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. நாம் நம்மளுடைய தன்னம்பிக்கையை முன்னிறுத்துவோம். நம்முடைய ஒழுங்குமுறைகள் அடுத்த தலைமுறை வளர்த்தெடுக்க நமக்கு துணை நிற்கும் என்பவற்றை அங்கிருந்து கிடைத்த பாடமாக நாம் இங்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.